நாமகரணம்னு குழந்தைக்கு பெயர் வச்சுட்றா. அதுக்கப்புறம் ஏதோ காரணத்தினால நியூமராலஜி அதை பேரை மாற்றணும் அப்படின்னு பல வருஷம் கழித்து பேரை மாற்றுறா. இது தர்மசாஸ்திரப்படி சரியா? நாமகரணம்ங்கிற பேர் போடுறதுங்கிறது தர்மசாஸ்திரப்படி விவகாரத்துக்கு பேர் வேணும். பல காரியங்களை நடைமுறைப்படுத்துறதுக்காக நமக்கு பேர் தேவை. பேர் தர்மசாஸ்திர கோட்பாடுக்குள்ள நுழைஞ்சிருக்கிறதுனால, தன்னுடைய சப்ஜெக்டுங்கிறதுனால நாமகரணத்தை இப்படி தான் பண்ணுங்கிறதான ரூலை தர்மசாஸ்திரம் சொல்லி கொடுத்து. அதனால ஏன் எப்படி தெரியும்னா, கல்யாணம் பண்ணுறதுக்கு பேரை சொல்லணும், தர்ப்பணம் பண்ணுறதுக்கு பேர் வேணும். நீ யாரு சொன்னா முதல்ல சொல்றதுக்கு பேர் வேணும். அபிவாதியிலே எப்படி வழக்கம் தெரியுமோ, அதாவது அபிவாதே பார்கவ சாமனா அப்படி ஆரம்பித்து சொன்னால் சூரியநாராயண சர்மா அகம் அஸ்மி போகோ சொல்லி ஆகணும். அந்த பேர் வேணும். பேர் இல்லாத எதுவுமே இல்லை. நாமமும் பேரும் பேரும் உருவும் தான் விவகாரத்துக்கு உபயோகப்படக்கூடியது. அது ரெண்டும் வேணும். ஆரப்பே கேட்டாலும் உன் பேர் என்னன்னா முதல்ல கேட்பான். அதனால் முதல் நம்ம பரிச்சயத்துக்கு பயன்படக்கூடியது பேர். அந்த பேர் தர்மசாஸ்திரத்தில் எல்லா இடத்துலையும் வர்றதுனால தர்ப்பணம் பண்ணுறதுக்கும் பேர் வேணும், கல்யாணம் பண்ணி கொடுக்குறதுக்கும் பேர் வேணும். அப்படி பேருக்கு பெருமை இருக்கிறதுனால விவகாரத்துக்கு முதல்ல பேர் வேணும்னா அந்த பேர்லேயே ஒரு தூய்மை, அதுவும் மந்திரவத்தா பேர் போடுறோம். அப்புறம் அது ஒட்டிக்கும், அதில் அசுத்தம் இருக்காது. அதனால் மந்திரவத்தா பேர் போட சொல்கிறேன். அந்த ஆரம்ப இந்த பேரை போடல் எங்கேருந்து வந்தது? மம நாம பிரதமஞ்சாத வேத பிதா மாதா ஜத துர்யரக்ரே. அந்த அக்னி சொல்றார், எனக்கு ஜாதவேதகாங்கிற பேர் என்னுடைய அப்பாவும் அம்மாவும் சேர்ந்து எனக்கு போட்டாங்கிறார் வேதத்தில். அதனால அந்த காலத்திலேருந்தே வேதத்திலேயே பேரு போடுறது இருக்கிறதுனால சாஸ்திரிய சம்பந்தமா இருக்கக்கூடியதாயிடுத்து பேரு. லோக விவகாரம் கேவல லௌகிகத்துக்கு பயன்படுறதில்லை. சாஸ்திரத்தில் இருக்கிற பேரு சாஸ்திரத்தையும் அடைஞ்சுக்கிட்டு லோகத்துக்கும் பயன்படுற மாதிரி டபுள் வந்து கொடுத்தது. அப்படி சௌகரியம் வந்தது. ஆனால் லௌகிகத்துக்கு பயன்படுறதுங்கிற அர்த்தம் இல்லை. இது வைதிகத்து தான் வேணும். அது ஸ்ராத்தத்தில் பிராமணரை கூப்பிடுற போது கோத்திரம் பேரை சொல்லி ஆவாகனம் பண்ணி சொல்லுவார். அதே மாதிரி கல்யாணத்தில் சொல்லும் போது சுப்பிரமணிய சர்மணோ நப்திரே ஸ்ரீனிவாச சர்மண பௌத்ராஜா ஸ்ரீகட்ட சர்மண புத்ராஜா மங்கள சுப்பிரமணிய சர்மனே எழுச்சாகாத்தியாயனே மகாவிஷ்ணு ஸ்வரூபிணே வராஜா. பேரு தான் பிரதானமுங்க. அதுக்காக தர்மசாஸ்திரம் பேரு போடுறது ஒரு காலம் சொல்லிட்டு 10 நாள் அந்த பிரசவமானத்தினால ஒரு அசுத்தி உண்டு. அந்த அசுத்தி விலகினதுக்கு அப்புறம் 11ஆவது நாளை கார்த்தால பேர் போட சொல்லியிருக்கு. தசம்யாமுச்சிதாஜாம் ஸ்தாதாஜாம் புத்திரஸ்ய நாமததாதி. 10 நாள் முடிஞ்சு மறுநாள் 16ஆவது நாள் எழுந்திருந்து குளித்து எல்லாம் ஆனோன்னு ஆயிடுச்சு. அப்போ பேர் போட சொன்னார். அந்த பேர் போடுறதுக்கு ஜாதகர்மா பண்ணி நாமகரணம் பண்ணுவார். ஜாதகர்மாங்கிறது என்ன? எந்த ஒரு பொருளும் உற்பத்தி ஆகிற போது கச்சா பொருள் இருக்க நேரடி பயன்படாது. அதில் இருக்கக்கூடிய சில கெடுதல் அழித்து அதில் ஒரு நல்லதை ஏற்றுறதுங்கிறது லோகம் பூரா உள்ள சப்ஜெக்ட். லோகத்தில் இருக்கிற சமஸ்த பொருளும் கச்சா பொருள் நேரடி பயன்படுறதே கிடையாது. சுத்தம் பண்ணி ஆகணும். கத்திரிக்காய் ஆனாலும் கட் பண்ணி சிலதெல்லாம் துடைக்கணும். வாழைக்காய் ஆனாலும் தோலை உரித்து அதில் இருக்கிற கரை இல்லாமல் போக்குறதுக்கு மோரை விட்டு சரி பண்ணணும். அப்புறம் கொதிக்க வைக்கணும், மஞ்சப்பொடி போடணும், என்னெல்லாமும் இருக்குது. அதுக்கப்புறம் தான் அதுக்கு வேண்டியதான உபச்சாரங்கள் எல்லாம் பண்ணி பெருசாகணும். அதனால் சம்ஸ்காரத்துக்கு 2 அர்த்தம். ஒன்று தோஷஹானம், ஒன்று குண ஆதானம். தோஷத்தை களையணும், குணத்தை ஏற்றணும். அதனால் முதல்ல ஜாதகர்மா பண்ணுறார். எதுக்கு ஜாதகர்மா பண்ணால் பிறந்த உடனே பண்ணுற கர்மாவுக்கு ஜாதகர்மான்னு பேர். 9 துவாரங்கள்லேருந்து மலம் வெளியில் வருது. இந்த குழந்தை ஒரு துவாரத்திலேருந்து தான் வெளியில் வந்திருக்கு. அப்படி வந்தால் அது மலம் வழியாக வந்ததுனால அது சுத்தம். உடனே அந்த குழந்தையை சுத்தம் பண்ணணும் ஜலத்தினாலே. அதனால தான் ஜலம் சுத்தம் பண்ணுறது. ஜலத்தினாலே சுத்தம் பண்ணால் போராது, அக்னினாலேயும் சுத்தம் பண்ணும். அதனால் அந்த அப்பா மடியில் வச்சுக்கிண்டு அப்படி உட்காந்து வச்சுக்கிண்டு அக்னி பிரகாரமான மந்திரத்தை நிருத்தரி பிரதமஞ்சத்தேன் அப்படின்னு ஆரம்பித்து அந்த மந்திரத்தை சொல்லி அதனுடைய தியானம் வரும்போது அந்த தியானத்தினால குழந்தையை தொடர போது அந்த உபஸ்பர்சனம் இருக்க கையால் தொட்டு தடவுறது அது போகுது. அயம் மே ஹஸ்தோ பகவான், அயம் மே பகவத்தரா, அயம் மே ஏ விஸ்வவேடஜா, அயம் சிவாபிமர்சனா. அந்த அபிமர்சனம் பண்ணிவிட்டா மந்திரம் சொல்லி பண்ணும்போது அந்த அக்னியினுடைய சாநித்தியம் உள்ளே இருக்கிறதுனால சப்தத்தில் அக்னி பிரகாரமான மந்திரம் வந்த உடனே அதனுடைய சம்பர்க்கம் குழந்தைக்கு போன உடனே அக்னியினாலும் சுத்தம் பண்ணி அப்படி வச்சதுக்கு அப்புறம் தான் நாமகரணமே பண்ணுறார். அதனால் கச்சா பொருளில் இருக்கிற ஒன்றை கலைஞ்சார் இப்போ நாமகரணத்தை பண்ணுறார். அப்படி நாமகரணம் பண்ணுறதுக்கு முன்னாடி அவர் என்ன சொல்லுவார்? 2 பேருமா சேர்ந்து நாமகரணம் பண்ணுறார்.
ஜட்சரம் சதுரக்ஷரம் வா, 2 எழுத்து 4 எழுத்து பிள்ளையா பண்ணு, ஒற்றப்பட எழுத்தா ஸ்திரீகளுக்கு கொடுங்கிறார். அப்படி ஒரு ரூலை வச்சிருக்கார். ஜட்சரம் சதுரக்ஷரம் வான்னு ஆரம்பிச்சு அப்படி ஒரு ரூல் வச்சிருக்கார். நாமெல்லாம் நாமகரணம் பண்ணுறதுக்கு ஒரு நடைமுறை பழைய காலத்தில் பரம்பரையாக பெரியவாள்லாம் ஏற்படுத்தின ஒன்று கடைபிடிக்கிறது உண்டு. பெரியவாள் சொன்னதெல்லாம் எடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்டால் அதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்துருக்கார் அவர். ஸ்ருதி, பல ஸ்ருதிகள் இருக்கு, வேதங்கள் அனந்தாவை வேதாக, ஸ்மிருதிகள் எக்கச்சக்கம், அங்கிர ஸ்மிருதி, கங்க ஸ்மிருதி, சங்க ஸ்மிருதி, லிகித ஸ்மிருதி, வியாச ஸ்மிருதி, ஸ்மிருதிகளோ நிறைய இருக்கு. அந்த ஸ்மிருதிகள் மட்டும் படிக்கிறதுக்கு நமக்கு ஆயுசு போறாரு. அப்போ அதுவும் ஜாஸ்தி இருக்கு. வேதங்களும் பின்னம். யாராவது ஒரு ஸ்மிருதியோட ஒருத்தர் சொன்னார்னா அது பிரமாணம் எடுத்துக்கிறதுக்கு முடியல. இன்னொருத்தரும் பிரமாணம் சொல்லணும், எல்லாம் பிரமாணம் சொல்லணும், எல்லாத்தையும் அப்பிரமாணம் சொல்லணும், அப்படி கஷ்டப்படுறது. இந்த தர்மத்தினுடைய தத்துவம் ஒளிஞ்சிருக்கு. எப்படி நமக்கு தெரிஞ்சுக்கிறது கஷ்டமா இருக்கு. கவலைப்படாதே, இதுக்கு முன்னாடி இருந்தவா எதை கடைபிடிச்சாலோ அது அப்படி நீ கடைபிடிச்சேன்னா அதில் கொஞ்சம் கூட நெரிசல் இருக்காது, நன்னா சௌரியமா இருக்கும், மனசு நெரடாது வச்சுக்கோன்னு கடைசியில் நமக்கு ஒரு உபதேசம் பண்ணியிருக்கு தர்மசாஸ்திரத்தில். அதனுடைய நுணுக்கத்தை போய் போகிறதுக்கு நம்முடைய புத்திக்கு சாமர்த்தியம் இல்லாத போயிட்டா முன்னோர்கள் எதை கடைபிடிச்சு வந்தாலோ அவள் இந்த காரியத்தை பண்ணி இருக்கிறதுனால அது அப்படியே நாம் எடுத்துட்டோம்னா நமக்கு சிரமம் இல்லாத எடுத்துக்கலாங்கிறதுனால தான் முன்னோர்கள் சொன்னதை வாங்கிக்கிறதுன்னு அர்த்தம். அப்போ முன்னோர்களுடைய தரம் எப்படி இருக்கணும்னு பேசியிருக்காரு அவர். இது அத்தனையும் தெரிஞ்சவன் தான் முன்னோர், வெறும் வயசல்ல முன்னோர். அப்படி சொன்னதுனால நாம் பரம்பரையாக என்ன பண்ணுவோம், ஒருத்தனுக்கு புள்ள பிறந்துவிட்டா தாத்தா பேரை போடுவார், இன்னொரு புள்ள பிறந்தா அந்த தாத்தாவோட அப்பா பேர் போடுவார், இன்னொரு புள்ள பிறந்தா அதனுடைய அப்பாவை பேர் போடுவார், அப்புறம் ஒரு பொண்ணு பிறந்தா அம்மா பேர் போடுவார், இன்னொரு பொண்ணு பிறந்தா மாமியார் அம்மாவோட மாமியார், இன்னொரு பொண்ணு பிறந்தா அதுக்கு மேலே, அதுக்கப்புறம் ஒரு புள்ள பிறந்தா இவனுடைய அம்மாநாத் இவனுடைய மாமனார் பேர் போடுவார், அதுக்கப்புறம் புள்ள பிறந்தா மாமனாரோட அப்பாவை, அதுக்கப்புறம் புள்ள வந்து அவருடைய அப்பாவை. இப்படி இதில் 6 12 குழந்தைகளுக்கு நாமகரணத்துக்கு தேடவே மாட்டான். அதுக்கு மேலே ஒன்று வந்து கொடுத்தோன்னா அந்த ஊரில் ஏதோ ஒரு தெய்வம் இருந்தால் போடுவான். இப்படி ஒரு சம்பிரதாயம் நமக்கு முன்ன இருந்தது. அதெல்லாம் நமக்கு கஷ்டமில்லாத சரியான நாமகரணம்னு தேர்ந்தெடுக்கிறது கஷ்டமில்லாத ஒரு சப்ஜெக்டு வச்சுட்டு இருந்தோம். 2 எழுத்துல 4 எழுத்துல போடலாம். கிருஷ்ணா ராமா எல்லாம் இருக்கே, இந்த எழுத்துக்கள்லாம் போடலாம். நியூமராலஜிங்கிறது இருக்கேல்லையோ அது சாஸ்திரங்களில் வரவே வராது. நியூமராலஜிங்கிறது பின்னாடி வந்தது. இவன் இந்த 2 4 சொல்றதுதான் நியூமராலஜி. அந்த எந்த நியூமராலஜி நீங்கள் ஏற்கனவே இப்போ சொல்ல போகிறீங்களோ அது ஜட்சரம் சதுரக்ஷரம் வா எங்கிறதுலேயே அக்ஷரத்தில் 2 4 அது ஒற்றப்பட்டது ரெட்டப்பட்டது சொன்னதுனாலே நியூமராலஜி இங்கேயும் முடிச்சு கொடுத்தேன். இதுக்கு மேலே ஒரு நியூமராலஜி எங்கேருந்து வரும்? இதுதான் நியூமராலஜி படி நாமகரணங்கிறது சாஸ்திரிய நாமகரணம் தான். புதுசாக ஒரு நியூமராலஜி படி ஒன்று தடுறது ஒன்றும் கிடையாது. இல்லை நான் அதிக பிரதித்தனமாக சொல்கிறேன்னு நினச்சிக்காருங்கோ. நியூமராலஜின்னா எப்படி இருக்குன்னா என்னுடைய நாலேஜில் எப்படி விழுந்ததுன்னா ஒருத்தருடைய பேரை சொல்கிறான், பேர் கிருஷ்ணன் இருக்குது, அதை தமிழில் எழுதுகிறான், தமிழில் எழுதுனதுக்கப்புறம் எழுத்தை தீர்மானம் பண்ணுறான், அதை இங்கிலீஷில் ஸ்பெல்லிங்காக எழுதுகிறான், அப்போ இன்னும் எழுத்து ஜாஸ்தியாகிடுறது. அப்புறம் இங்கிலீஷில் எழுதின ஒவ்வொரு எழுத்துறதுக்கும் ஒவ்வொரு பலத்தை சொல்லி பதில் சொல்கிறான். இது எப்படி சரியாக வரும்? கிருஷ்ணங்கிறது 2 எழுத்து, அது தமிழில் எழுதினா 4 எழுத்து ஆகிடும், அது இங்கிலீஷில் போனால் இன்னும் ஜாஸ்தி ஆகிடும். அதுக்கு அவாளை வச்சத்தை சொன்னால் எப்படி சரியாகும்? ஒன்றும் நம்ம படி நியூமராலஜி கொண்டு வா, இல்லை இங்கிலீஷ் படி நியூமராலஜி கொண்டு வா, இல்லை தமிழ் படி நியூமராலஜி கொண்டு வா. அதெல்லாம் எல்லாரும் அதுவே நமக்கு புரியும்படியாக இல்லாமல் குழப்பத்தை உண்டு பண்ணுறதெல்லாம் நியூமராலஜி தானா என்கிற அளவு கூட நமக்கு புத்தி போய்டுறது. வாஸ்தவமாக அந்த மாதிரி புத்தி நமக்கு வரப்படாது. நம்முடைய முன்னோர்களை பேரை போடுறது நல்லது. இதில் ஒரு சுவாரஸ்யம் சொல்கிறேன். ராமன்னு பேர் போட்டான், சீதைன்னு பேர் போட்டான், ருக்மிணின்னு பேர் போட்டான், இதெல்லாம் பேர் அனசூயான்னு பேர் போட்டான். இதெல்லாம் எவ்வளோ வசத்தியாவா நினச்சிட்டு இருக்கா தெரியுமா? இந்த குழந்தைக்கு இந்த பேர் இப்போ தெரியலனாலும் 10-15 வயசாய் கொஞ்சம் மெச்சூரிட்டி ஆகுது, இல்லை ராமான்னு பேர் போட்டான், நான் ராமாயணம் ஞாபகம் வரும், அதை போய் படிப்பான், அதை பற்றி புரிஞ்சுப்பான். சகல குணங்களும் புருஷன், உதாத்த புருஷன், உத்தம புருஷன், எத்தனை சிந்தனைகள் அவனுக்கு இந்த ஞாபகம் ஊட்டுறது. சீதா அப்படின்னு பேர் போட்டா, பதிவிரதா சிரோமணி, அவள் எப்படி நடந்துகிட்டா, ராமனுக்கு எப்படி நடந்துகிட்டா, லோகத்தில் எப்படி நடந்துகிட்டா, இதெல்லாம் அந்த குழந்தைக்கு ஞாபகம் வரத்துக்கு ஒரு சந்தர்ப்பம் இப்போவே கிடைக்கிறது. அதனால் பேர் போடுறதுலேருந்தே பின்னாடி விச்சூடாகிற போது நம்முடைய பலதரப்பட்டதான நம்முடைய கல்ச்சர்னுடைய அத்தனை சமாச்சாரங்களையும் அவன் மைண்ட்லேயே ஞாபகம் வர வச்சு அதை படித்து அதில் ஊறி அவனும் ராமன் மாதிரி குணவானா வரத்துக்கெல்லாம் சந்தர்ப்பம் இருக்கே. அதெல்லாம் நமக்கு தேவை. நாம் நன்னா இருக்கிறதுக்கெல்லாம் பிறந்திருக்கோம். நம்முடைய மனசும் சரீரமும் நன்னா இருந்து ஆரோக்கியத்தோடு இருந்து நம்ம எதை அடையணுமோ அதுக்கு போகிறதுக்கெல்லாம் பிறந்திருக்கோம். அதனால் இந்த நாமகரணம் நாம் சாஸ்திரப்படி போடுறது தான் கரெக்டு.
அதல்லாத ஒரு புது நியூமராலஜி நமக்கு தேவையில்லாத ஒன்றும்.